வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காரக்கறி. இந்த கத்திரிக்காய் பொரியல் வகைகள் நிறையா இருக்குது. அதில் இந்த கத்திரிக்காய் காரக்கறி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம சைடில் வச்சு தொட்டுக்கவும் செய்யலாம். அதே சமயத்தில் சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த பொடி மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து அரைச்சி கொஞ்சம் கூட நிறையா வச்சுக்கிட்டோம்னா, ஸ்டாக் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி இதை செய்யலாம் ஈஸியாக. இந்த பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பொடி தேவைன்னா பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் அரிசி 1 டீஸ்பூன், பச்சரிசி, மல்லி 1 டீஸ்பூன், வேர்க்கடலையும் ஒரு 3 புளியங்கட்டை சோடு புளியும், அந்த புளியும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே ஒட்டுக்காக போட்டு வறுத்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வறுத்துக்கிட்டாலும் சரி. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகாவும் இந்த கொஞ்சம் பாதி வறுபட்டோன்னா மிளகாவை சேர்க்கணும். இது வந்து வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா சத்துள்ள பொருட்கள் தான். நான் காய் எடுத்துருக்கிறதுக்கு அளவாக நான் இதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ பாதி அப்படியே வறுபட்டுருக்கு. கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த டைமில் அதையும் போட்டு இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். என்கிட்ட பொடி பெருங்காயத்தூள் இருக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி எதுவுமே அரை இதாக வந்து வறுபட்டுறக்கூடாது. நல்லா முழுமையாக இந்த மாதிரி அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த சிம்லேயே இப்படியே வறுத்து எடுக்கணும். வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் வந்து நல்லா ஒரு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நான் நல்லா முழுமையாக வறுத்துட்டேன். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த கத்திரிக்காயில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இது பாருங்கள், உள்ளே வந்து சீட்ஸ் இல்லாமல் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். இது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும்போது, இந்த காரக்கறி பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கொழுப்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு சூடாக்கி தேவையான அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கேன். கடுகு நான் அங்கே சாப்பிடக்கூடாது, அதனால சீரகம் போட்டு தாளிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம தனியாக ஒன்றும் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இந்த அலசி போடுறோம்ல, அதில் இருக்கிற தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலையும் தான் கத்திரிக்காய் வந்து நல்லா வணங்கி வேக போகுது. இது தண்ணி ஊற்றாமல் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் ஒரு 50% வெந்தால் போதும். மூடி போட்டு அதுக்கப்புறம் மூடி இல்லாமல் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 50% வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மேலே தூவிக்கிறேன். நான் இன்னும் உப்பு போடவே இல்லை. நல்லா மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயும் அதிலேருந்து அந்த தண்ணியும் தான் இப்போ நடுவில் இருக்குது. அதில் தான் வந்து கத்திரிக்காய் வேகுது. அதிலே இனிமேல் மூடி போடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, பாருங்கள், பொடியை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அப்படியே பொறுன்னு எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், ஏன்னா நைஸாக இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே காயோடு சேரும்போது கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுன்னு அரைச்சிருந்தோம்னா மேலே தூவி விட்டு நம்ம வதக்கும்போது காய் அப்படியே கோட்டிங் ஆயிரும் காய் மேலே. இப்போ நம்ம அந்த பொடி வந்து நான் இந்த காய்க்கு அளவாக, அந்த 400 கிராம் கத்திரிக்காய்க்கு அளவாக தான் பொடி நான் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லா பொடியுமே நான் காயில் போட்டுக்கிறேன். இந்த பொடி வந்து நம்ம எல்லா பொருளுமே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இதிலேருந்து எந்த விதமான பச்சை வாசனையும் வராது. அது இல்லாமல் இதை நம்ம 2 மாதம் வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்லா இந்த மாதிரி கடைசி டைமில் இப்படி சேர்த்து நல்லா வதக்கணும்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். உப்பு இன்னும் நான் போடவே இல்லை, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பை இப்போ மேலே அப்படியே எந்த இது போட்டாலும் நல்லா இப்படி பரவலாக போட்டு விட்டுருங்க. ஏன்னா காயை வந்து ரொம்ப போட்டு கலக்கணும்னா காய் உடஞ்சி போயிடும். அதனால தான் எல்லா பக்கமும் இப்படி பரவலாக நான் போடுறேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படியே வணக்கும்போது கொஞ்சம் காய் தண்ணி மாதிரி இப்படி ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடு ஏற்றி கொஞ்சம் இது பண்ணி நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா காய் தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இப்போவே பாருங்கள், எல்லாம் அந்த மசாலாக்கள் எல்லாமே நம்ம பொடி எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகி கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். வெஜ்ஜில் எந்த குழம்பு வச்சாலும் தொட்டுக்கிறதுக்கு இது ஓகே தான். அதே சமயத்தில் சாதத்தில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.